வெல்கம் டு நீலா சமையல். இன்னைக்கு நாம மொசரெல்லா சீஸ் பீட்சாவும் ப்ராசஸ் சீஸ் பீட்சாவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு சீஸ் பீட்சாக்குமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுத்துக்குமே சேம் மெத்தட் தான், வெறும் சீஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். முதல்ல இந்த ஈஸ்ட் மிக்சர் செய்யறதுக்கு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியும் தேவையான அளவு சுகரும் இருந்தால் தான் இந்த ஈஸ்ட் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரல் வைத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி சுகர் வந்து தண்ணியில் நல்லா டிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை இந்த தண்ணியில் ஆட் பண்ணுங்க. இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் நம்ம செய்ய போகிற பீட்சா பேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். இப்போ இந்த ஈஸ்ட் மிக்சரை ஒரு கிளாத் இல்லைனா பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த ஈஸ்ட் மிக்சருக்கு ஒரு 5லிருந்து 10 நிமிடம் ரெஸ்டிங் டைம் இருந்தாலே போதும். ரெஸ்டிங் டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஈஸ்ட் மிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ளூம் ஆகி பொங்கி வந்திருக்கும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வராட்டி உங்கள் ஈஸ்ட் மிக்சர் சரியாக ஃபர்மெண்ட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு ஈஸ்ட் ஃபர்மெண்ட் ஆகி இருந்தால் தான் பீட்சா பேஸ் சரியான பதத்தில் வரும். அடுத்து பீட்சா பேஸ் செய்யலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். மைதாவை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்க. சால்ட் வந்து ஈஸ்ட் மிக்சரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்ஸ் நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம ரெடியாக வச்சிருக்க அந்த ஈஸ்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ணலாம். ஈஸ்ட் மிக்சரை நான் 2 பேட்சஸாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஈஸ்ட் மிக்சர் சேர்த்த பிறகு கையில் நல்லா ஒற்ற அளவுக்கு தான் மாவு இருக்கும், அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவில் மைதாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாவில் ஆட் பண்ணி அகெயின் நல்லா இதை வந்து நீட் பண்ணணும். நம்ம வந்து இந்த நீடிங்கை எவ்வளோ நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பீட்சா பேஸ் வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த நீடிங் ப்ராசஸை தவறாமல் செய்யணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். பவுலில் இருக்க மாவுலாம் நல்லா பெனஞ்சு கூடி வந்த பிறகு இதை அகெயின் வந்து நம்ம வந்து நீட் பண்ணணும். அதுக்காக ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் இந்த மாவை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒர்க் ஸ்டேஷனில் மாவு தெளிச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பீட்சா பேஸை நல்லா நீட் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணாலும் நீட் பண்ணலாம், சப்பாத்தி மாவுக்கு பண்ணுற அதே பதத்துலேயும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீட் பண்ணுங்க. நான் வந்து 10 நிமிஷமாக வந்து நீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம நீட் பண்ண அளவுக்கு தான் வந்து பீட்சா வந்து சாஃப்டாக கிடைக்கும். நீடிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுறலாம். நம்ம பனஞ்சு வச்சுருக்க அந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பால் ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு மாவை வந்து நம்ம ரெஸ்ட் டைமுக்கு விடணும். அப்போ தான் பீட்சா பேஸ் வந்து டபுள் தி சைஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கிளாத் இல்லைனா ஒரு பிளேட் போட்டு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு ரெஸ்டிங் டைம் விடணும். எவ்வளவு ரெஸ்டிங் டைம் இருக்கோ அவ்வளவு வந்து அந்த ஈஸ்ட் வந்து உள்ளே ஒர்க் ஆகியிருக்கும். ரெஸ்டிங் டைம் முடிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு 2 ஹவர்ஸ்க்கு பிறகு எடுத்தது. இது நல்லா டபுள் த சைஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு வந்து 6 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ரைஸ் ஆகியிருக்கு. இது இன்னும் டபுள் சைஸ் ஆகும். நீங்கள் 24 ஹவர்ஸ் கூட விடலாம். நீங்கள் 1 டே கூட இதை ரெஸ்டிங் டைம் விடலாம். நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸ்ட் வந்து அதில் ஒர்க் ஆகும். இப்போ பீட்சா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பீட்சா சாஸ் செய்யணும். முதல்ல பூண்டை வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நான் 2 பெரிய டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். டொமேட்டோஸோட கண் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ் ஷேப்பில் ஸ்லைஸ் அப் பண்ணி வச்சிடலாம்.
ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு நம்ம வந்து டொமேட்டோஸை பிளான்ச்சிங் பண்ண போகிறோம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பிக் டொமேட்டோஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணலாம். இந்த டொமேட்டோஸை பிளான்ச் பண்ணணும். டொமேட்டோஸ் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அனியன்ஸை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த டொமேட்டோஸும் ஆனியன்ஸும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிளான்ச் ஆனால் போதும். பிளான்ச்சிங் வந்து எதுக்கு பண்ணுறோன்னா அது ஒரு பெட்டர் டேஸ்ட் கொடுக்கும் பிட்சா சாஸ்க்கு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த தோலும் ஹீல் பண்ணிடலாம். பிளான்ச்சிங் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. பிளான்ச்சிங் ஓவரான பிறகு இந்த டொமேட்டோஸையும் ஆனியன்ஸையும் நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டே நீங்கள் டொமேட்டோஸை பீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த டொமேட்டோஸ் ஈஸியாக பீல் ஆகிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பீல் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸும் ஆனியன்ஸும் ஆட் பண்ணி ஒரு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்ல, ஒரு கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சிருந்தாலே போதும். அதாவது ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பீட்சா சாஸில் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் நல்லாவே வரும். மறுபடியும் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடுறேன். ஆயில் வந்து நல்லா சூடாகணும். சூடான ஆயிலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணலாம். டொமேட்டோ பியூரி வந்து ஒரு 1 மினிட்க்கு சாட்டே பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கார்லிக்கோட குக்கிங் டைம் வந்து 1 to 2 மினிட்ஸ் தான் இருக்கணும். அதனால அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. பூண்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ இல்லைனா இட்டாலியன் சீசனிங். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து போட்டாலும் நல்லாயிருக்கும், போடாட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா சாட்டே பண்ணி ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வரும்போது இதை இறக்கிடலாம். இப்போ இந்த சாஸை வந்து ஒரு ஹீட்லெஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இல்லைனா சாஸ் வந்து இன்னும் திக் ஆகிடும். பீட்சா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அசம்பிளிங் தான். இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டெப். ஒரு பீட்சா பிளேட் இல்லைனா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்த அந்த பேஸை வந்து இதில் அழகாக ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து அழகாக ரவுண்டாக டேப் பண்ணி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஈவன் ப்ரெஸ் மெத்தடில் கூட பண்ணலாம். இந்த அளவுக்கு சமமாக வந்த பிறகு பீட்சா பேஸோட ஓரங்களை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் பல்ஜப் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் நல்லா பல்ஜான பிறகு ஒரு ஃபோர்க்கை வச்சு இதை போர்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அவனில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பீட்சா சாஸை வந்து ஈவனாக வந்து நம்ம வந்து அந்த பேஸ் மேலே அப்ளை பண்ண போகிறோம். சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சாஸும் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி அனியன்ஸ் அண்ட் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே போடுறதுக்காக சீஸ் ஆட் பண்ணுறோம். இந்த சீஸ் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் மொசரல்லாவும் பண்ணோம், ப்ராசஸ் சீஸும் பண்ணோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து மொசரல்லா சீஸ் பீட்சா. யூஸ்வலாக பீட்சாவுக்கு வந்து மொசரல்லா தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ப்ராசஸ் சீஸ் பீட்சாவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் மொசரல்லா சீஸ் தான் இன்னும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை இது மேலே ஆட் பண்ணி அகெயின் வந்து சீஸை வந்து துருவி விட்டுக்கலாம். இது ப்ராசஸ் சீஸ். சீஸ் ஒன்ஸ் நல்லா துருவி விட்டக்கப்புறம் அகெயின் வந்து நீங்கள் 1 பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள்.
1 பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் 1 பிஞ்ச் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடலாம். இது வந்து மொzzarella பீட்சா. மொzzarella பீட்சாலையும் அதே ப்ரொசீஜர் தான். சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் ஆரிகானோ ஆட் பண்ணலாம். இப்போ 2 பீட்சாவுமே பேக் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு முதல்ல அவனை ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணுறது 220 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பீட்சாவை உள்ளே வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். பேக்கிங் ப்ராசஸ் வந்து 220 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதாவது சீஸ் மெல்ட் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த பீட்சா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவனை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மொzzarella சீஸ் பீட்சா. அவ்வளோதான், பீட்சா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெட்டி சாப்பிட வேண்டியதுதான். பீட்சா வந்து ரொம்ப அழகாக சீஸியாக வந்தது. அவ்வளோதான், பீட்சா வந்து சுவையாகிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய ப்ராசஸ் தான் இருக்குது.